வினாத்தாள் நீட் வினாத்தாள் கசிவு புகார் 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு ரத்து. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. புதுடெல்லியிலிருந்து வந்த நியூஸ். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கு நீட் நுழைவுத்தேர்வு அவசியம். இந்த தேர்வை தேசிய தேர்வு முகமை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி வருகிறது. அதன்படி 2026-27 கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நாடு முழுவதும் 552 நகரங்களிலும், துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளில் 14 இடங்களிலும் என மொத்தம் 5432 தேர்வு மையங்களில் நடைபெற்றது. இந்த நீட் தேர்வு நாடு முழுவதும் சுமார் 22.80 லட்சம் மாணவ மாணவியர்கள் இத்தேர்வை எழுதினார்கள். இந்த நிலையில் நீட் தேர்வு வினாத்தால் பல்வேறு இடங்களில் தேர்வு நடைபெறுவதற்கு முன்பே கசிந்ததாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தேர்வு மீண்டும் நடைபெறும் என்றும் தேர்வுக்கான புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் வினாத்தாள் விற்பனை தொடர்பான புகார்களை சிபிஐ விசாரிக்க தேசிய தேர்வு முகமை பரிந்துரை செய்துள்ளது. மேலும் சிபிஐ விசாரணைக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் தேர்வு முகமை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுதேர்வு மாணவர்கள் புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும் கூடுதல் கட்டணம் எதுவும் கட்ட தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீட் தேர்வுக்காக மாணவர்கள் ஏற்கனவே கட்டிய தேர்வு கட்டணமும் திருப்பி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 8ஆம் தேதி +2 தேர்வு முடிவு வெளியான நிலையில் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மாணவர்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் எப்போ தேதி வந்தாலும் இந்த நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்த மாணவர்கள் உடனடியாக மீண்டும் நீங்கள் தயாராகலாம். இந்த தேர்வு ஏற்கனவே இந்த மாதிரி நடைபெற்றிருக்கு. அதே போல் இந்த ஆண்டும் இப்படி ஒரு சூழல் வந்திருக்கு. இதை மனதில் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சூழலில் நல்லா எழுதியிருந்தாலும் ஏற்கனவே யார் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் அப்படி வாங்கி எழுதியிருக்காங்களோ அவங்க அதிக மதிப்பெண் எடுத்துக்குள்ளே வந்துடுவாங்க. அதனால் இது கேன்சல் ஆனதுனால நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. மீண்டும் அடுத்த எத்தனை முறை தேர்வு வந்தாலும் நாம் வெற்றி பெறுவோம். நல்லா படித்த மாணவர்கள் இது நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இன்னும் அதிக மதிப்பெண் எடுத்து இந்த தேர்வில் வெற்றி பெறலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது யூனிக் அகாடமி மற்றும் தி சைத்தன்யா இன்ஸ்டிடியூட்டின் நிறுவனர் ஜே கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.